பழுதடைந்து நின்ற காரால் 4 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரத். வணக்கம் சரத், இது குறித்தான விவரங்கள். பிரபாவதி, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில பயணிச்சுட்டு இருந்த காரானது திடீரென டயர் வெடிப்பு காரணமாக சாலையில அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த காரை பின்தொடர்ந்தவாறு வருகை தந்த 5 வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தற்போது இந்த விபத்துக்குள்ளான வாகனங்களில் பயணித்த 10 பயணிகள் காயமடைந்த நிலையில மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த விபத்தில் பார்ப்போமானால் 2 அரசு பேருந்துகள், ஒரு லாரி, ஒரு வேன், ஒரு கார் என மொத்தம் 5 வாகனங்கள் இந்த விபத்தில் சிக்கி தற்போது சேதமடைந்துள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அச்சாலையில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் தற்போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தவித்து வரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகவலை அறிந்த ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் தற்போது சம்பவ இடத்திற்கு சென்று போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கக்கூடிய வாகனங்களை அங்கிருந்து பயணிக்கக்கூடிய விதமாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாம விபத்துக்குள் சிக்கிய 5 வாகனங்களையும் தற்போது சாலையிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலும் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வராங்க. இந்த 5 வாகனங்கள் ஒன்றின் ஒன்று பின் மோதி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டிருக்கிற சம்பவமானது அச்சாலை வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சரத்.